ராணவ் நடிக்கிறான்னு சொன்னவங்களுக்கெல்லாம் ஒரு செருப்படி குடுக்குற மாரி ஒரு ஆன்ஸர விஜய் சேதுபதி சார் குடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். பாவம் அந்த பையன் லெஃப்ட் ஹேண்ட்ல படுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ சொன்னாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டாரு. சௌந்தர்யா ஃபேஸ் அப்படி ஜூம்ல வச்சாங்க. ஸோ என்ன சொன்னாருன்னா, அந்த மாரி டாக்டர் முதல்ல சொன்னீங்க, முதல்ல சொன்னதே தப்பு. அப்புறம் டாக்டர்லாம் பார்த்து செக் பண்ணி சொல்லியாச்சு. லிகமெண்ட் டயர் இருக்கு. 2 வீக்ஸா ஆகும் குணமாகறதுக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அவனால இடது கையில படுக்க முடியுதுன்னு அவனே சொல்றான். அப்புறம் நடிக்கிறான்னு சொன்னா எப்படி? அப்படி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அப்படி சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னோடனே ராணவ் ஃபேஸ் ஒரு மாதிரி ஆச்சு. இருந்தாலும் விஜய் சேதுபதி சார் பாராட்டினதுல திரும்ப ஹாப்பி ஆயிட்டான் பையன். எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா பாவம் உடம்பு முடியலன்னு சொன்னவங்கள அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராணுவக்கிட்ட அப்ரிஷியேட் பண்ணுறாரு. நம்ம எப்படியாவது இந்த கேமில் பார்ட்டிசிபேஷன் கொடுக்கணும்னு கமெண்ட்ரிலாம் கொடுத்தீங்க, கமெண்ட்ரிலாம் பண்ணி பழக்கம் இருக்கான்னு கேட்குறாரு. இல்லை சார், அதை மாதிரி பண்ணதே கிடையாது. எப்படியாவது ஒரு பார்ட்டிசிபேஷன் கொடுக்கணுமே தான் நான் பண்ணேன். எனக்கு கமெண்ட்ரி பண்ண கூட தெரியாது சார் அப்படின்னு சொன்னால், அப்போ உடனே விஜய் சேதுபதி சார் சொன்னார், நான் எவ்ரி வீக் உங்களுக்கு பேச தரலாமே அப்படி சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் வந்து அவ்வளோ தைரியமாக கமெண்ட்ரி பண்ணீங்க. உண்மையிலே இதை பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ பாராட்டினாரு. மச் நீடட் அப்ரிசியேஷன். ஏன்னா ராணுவுக்கு பாராட்டே கிடைக்கல பாவம் இது வரைக்கும். கிடைச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.